ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான பன்னீர் ரெசிபி பார்க்க போகிறோம். பன்னீர் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் பாப்கார்ன் ரெசிபிக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு சால்ட். இப்போ 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கோம். அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பெப்பர், சால்ட் தவிர மற்ற எல்லா மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் இது மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணதும் கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினாவை லைட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை கோட் பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். இதில் சால்ட்டும் பெப்பரையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ கோட் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கோம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரில் மசாலா போட்டு தடவி வச்சுருக்க அந்த பன்னீரை எடுத்து வச்சுட்டு இதில் எல்லா சைடும் படுற மாதிரி கோட் பண்ணிவிட்டு அடுத்து பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி நல்லா இதை கோட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி மற்ற இருக்கிறதையும் செஞ்சு காய வச்சுருக்க ஆயிலில் எடுத்து விட்டுடலாம். இப்போ இதே மாதிரி மற்ற இருக்க பன்னீரையும் செஞ்சு இதில் எடுத்து போட்டுடலாம். இந்த டேஸ்டியான பன்னீர் பாப்கார்ன் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். எல்லா ரெசிபிஸோடு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இதை டொமேட்டோ சாஸ் கூட தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதும் இந்த மாதிரி இதை திருப்பி போட்டுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இதில் ஆயிலும் அவ்வளோவா பிடிக்காது. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை 10 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்தாச்சு. நம்ம டேஸ்டியான பன்னீர் பாப்கார்ன் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.